இந்த செவுரு இன்னும் எவ்வளவு பேரை காவு வாங்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சிங் பண்ண ஆரம்பிக்கும் போது இது கௌதம் கம்பீர் இரா அப்படின்னு வரும்னு பார்த்தா கௌதம் கம்பீர் எரர் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. கௌதம் கம்பீர் லிட்டரலி இந்தியன் டீம் வச்சுக்கிட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் வச்சுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. ஹே நீ நம்பர் 3யா போ நம்பர் 8க்கு. ஹே நீ நம்பர் 7ஆ வா நம்பர் 3 வா நீ பவுலரா பேட்டிங் இது மேல பிராக்டிஸ் பண்ணு. நீ பேட்ஸ்மேனா பவுலிங் இது மேல பிராக்டிஸ் பண்ணு. நீ கேப்டனா தம்பி தேவல வேற கேப்டன் நான் போட்டுக்கிறேன். ஹே கில் வா கேப்டன் பண்ணு. சார் நான் ஆல்ரெடி ஓடிக்கும் டெஸ்ட்டுக்கும். ஓ அப்படியா சரி ஓகே நான் வைஸ் கேப்டனா இருந்துக்கோ இப்படின்ட்டு பந்தாடிட்டு இருக்காரு. ஸோ இதனால கோர்ஸ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. ஏன்னா யோகேந்தர் சர்மா பந்து போட வைக்கும் போது 1008 பேர் கேள்வி கேட்டாங்க. மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் வாய மூடிட்டாங்க. ஹர்பஜன் சிங் ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் யாரும் கேட்கவே இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நீங்க வந்து இந்தியன் டீம் வச்சு பந்தாடுங்க, கோகோ விளையாடுங்க, என்ன வேணா ஆடுங்க. ஆனா ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா யாரும் எதுவும் கேள்வி கேட்க போறது கிடையாது. பட் அப்படி யாராச்சும் உங்கள்ட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்க பிகாஸ் நீங்க ரிசல்ட் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல யூ ஆர் சப்போஸ் டு ஆன்சர் தட். அவங்கள்ட்ட இருந்து கோவப்படக்கூடாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஹெட் கோச் ஆகிறதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போமே. அவரு சூரியகுமார் யாதவோட பெர்ஸ்பெக்டிவ் அவர் என்ன வச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 3 பொசிஷனுக்கு சூரியகுமார் யாதவ் தான் பெஸ்ட் பிளேயர் அப்படின்ட்டு 2020ல சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி T20 இந்தியன் டீமுக்கு ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 3 பொசிஷன்ல தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. எப்பயுமே நம்பர் 3ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்பர் 3 பர்டிகுலரா அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலியோட சூரியகுமார் யாதவ் நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க மீன் பண்ணி சொல்றீங்க. அப்போ இப்போ விராட் கோலி இல்ல அப்ப நீங்க இப்ப யார நம்பர் 3ல அனுப்பி இருக்கணும்? சூரியகுமார் யாதவ் தான் அனுப்பி இருந்திருக்கணும். ஏன் அனுப்பல? இது ஒரு கேள்வி. சஞ்சு சாம்சன் விஷயம். சஞ்சு சாம்சனுக்கு ஃபர்ஸ்ட் நம்மால் பயங்கரமா முட்டு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா கௌதம் கம்பீர் அந்த டைம்ல சஞ்சு சாம்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. ஹர்ஷா போக்லே பேசுவாரு, யூடியூபர்ஸ்ல யாராச்சும் அந்த பிளேயர்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க. பெருசா வெளியில யாரும் பேச மாட்டாங்க. ஸோ கௌதம் கம்பீர் பேசும்போது கௌதம் கம்பீர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஸோ அப்போ அவர் என்ன சொன்னாரு, 2019 நினைக்கிறேன் இந்தியாவிலே பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் தான் அப்படின்னாரு. அந்த சஞ்சு சாம்சன் ஏன் இப்ப நீங்க டீம்ல எடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு புரியல. ஜிதேஷ் சர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நான் ஓகே ஒத்துக்கிறேன். ஏப்பா ஜிதேஷ் சர்மா டொமஸ்டிக்ல ஒரு 10 செஞ்சுரி அடிச்சான். சரி ஓகே நான் 5 செஞ்சுரி அடிச்சிருக்கான்பா, அவனை தூக்கி உள்ள போறது நியாயம் தான் அப்படின்னா ஓகே ஒத்துக்கிறேன். அவன் சரி ஓகே அவரு சூப்பர் ஓவர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பால் ஏதோ வைபவ் சூரியவம்சி உட்காந்துட்டு இருக்கிறான் உள்ள, அவனை இறக்கி விடாம இந்த ஆள் உள்ள இறங்கி டக் அவுட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. சூப்பர் ஓவர்ல ஒரு ரன் அடிச்சா வின்னுன்ற ரேஞ்சை கொண்டு போய் டீமை தோக்க வச்சு கொண்டு வந்திருக்காரு ஜிதேஷ் சர்மா. அவரை தூக்கி நீங்க வந்து உள்ள வச்சிருக்கீங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. சரி இதுதான் பிரச்சனை. சரி சூரியகுமார் யாதவையும் சஞ்சு சாம்சனையும் விட்டுட்டு வேற ஏதாச்சும் டீம்ல பிரச்சனை இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட்பால் பிரச்சனை வருது. எந்த பிளேயர் எந்த டவுன் ஆடுறாங்கன்னு குலுக்கி போட்டு பாப்பாரு பழகுது. எடுங்க மேட்ச் ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு பால்ல குலுக்கி போட்டு எடு கேஎல் ராகுல் எடு நம்பர் 6 சூப்பர் நம்பர் 6 அடிக்கோ. அக்ஷர் பட்டேல் நம்பர் 3 சூப்பரா இருக்கா வாழ்த்துக்கள் நம்பர் 3 ஆடு. நீ யாருப்பா துபே வா 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 நம்பர் 8 நம்பர் 7 வர எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எந்தெந்த பிளேயர் அதெல்லாம் எங்கெந்த டவுன் ஆடுறாங்கன்னு குலுக்கி போட்டு எடுத்துட்டு இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. பிகாஸ் ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் பேட்ஸ்மேன் அனுப்பணும். பர்டிகுலர்லி நம்பர் 3 அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பொசிஷன். நம்பர் 3 பொசிஷன் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் மாதிரி நான் போனே அடிச்சு ஆடுறேன் அப்படின்னு ஆட முடியாது. விக்கெட் விழுந்துச்சு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டே இருக்க முடியாது. நான் நிறுத்தணும் அவுட் ஆகக்கூடாது, பட் ரன்ஸும் நான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்க டீமோட பெஸ்ட் பிளேயர் யாரோ அவரு தான் அங்க உள்ள இருக்கணும். ஒன் டவுன் ஆடின பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்து பாத்தீங்கன்னா விராட் கோலியா இருக்கட்டும், ஏபிடி வில்லியர்ஸா இருக்கட்டும், அந்த டைம்ல அவங்க டீம்லயே வந்து அவங்க தான் பெஸ்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஒன் டவுன் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்து அக்ஷர் பட்டேல் ஆட வைக்கிறதுலாம் எப்படி சொல்றதுன்னா ஸ்டூபிட் 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 அப்படிதான் சொல்லணும். பட் அக்ஷர் பட்டேல் நம்ம குறை சொல்ல முடியாது. அவரு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு டஃப் கொடுத்துருக்காரு. ஏய் மச்சான் நீ என்னடா ஜானி சின்சன் பேர் வாங்கிட்டு இருக்க, நான் கூட லீசான்னு பேர் வாங்குறேன்டா அப்படின்னு மாதிரி நீயே மட்டும் எல்லா பொசிஷனையும் பண்ண மாட்டேடா நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு பவுலிங் பவர் பிளேல போடுறாரு, டெத்துல கொடுக்குறானுங்க, திடீர்னு பார்த்தா நடுவுல கொடுக்குறானுங்க. நடுவுல கொடுத்து அவன ஒரு வழி இல்ல. அப்புறம் விட்டன ஓப்பனிங் மட்டும் தான் இறக்கல நினைக்கிறேன். 1 டவுன் இறக்கி விடுவாங்க, 5 டவுன் இறக்கி விடுவாங்க, 7 டவுன் இறக்கி விடுவாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் இரால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூபிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால இந்தியன் டீம் நான் ஃபர்ஸ்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் எதுவுமே கேள்வி கேட்க போறது கிடையாது. பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கேள்வி கேப்பஞ்சி. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டீம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்கு, கௌதம் கம்பீரை தூக்கிடுங்க அப்படின்னு நான் சொல்ல நினைப்பீங்க. அதுதான் உண்மை. கௌதம் கம்பீர் இஸ் நாட் அ ஹெட் கோச் மெட்டீரியல்ரா லூசு பசங்களா. கௌதம் கம்பீர் ஹெட் கோச் கிடையாதுரா. எல்லாரும் உன்னை கேகேஆர்ல வின் பண்ண வச்சதுலாம் அப்போ உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு வருவீங்க. தெரியாதுரா, ஏன்னா கேகேஆர் அவர் வின் பண்ணவே வைக்க கிடையாதுரா. கேகேஆர் வின் பண்ண வச்சது சந்திரகாந்த் பண்டிட்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன்டா. இவரு மென்டாரா இருந்தாரு டீம்ல. ஹெட் கோச் ஏதாவது சொல்லுவாரு, என்னப்பா சரியா இது சரி ஓகேவா ஓகே அவ்வளவுதான். அந்த இடத்துல மென்டார் என்ன பண்ணா, ஒரு பிளேயர் வந்து மென்டலி டவுனா இருக்கிறாங்க இல்ல மென்டலி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்ற டைம்ல அவருக்கு வந்து பாசிட்டிவா எப்படி என்ன தம்பி சாப்பிட்டீங்களா, ஏன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, இதுதான் 1-2 பிரச்சனை சரியா. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். வா கோச் வருவார், ஹே அங்கடா உட்காந்து பேசிட்டு இருக்கிற வாடா ப்ராக்டிஸ் வாடா அப்படின்ட்டு கோச் ஃபீல்டில் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதை வந்து மென்டார் வந்து தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுவார். அவ்வளோதான் விஷயம், வேறெல்லாம் பெருசாக எதுவும் பண்ண கிடையாது. ஸோ இப்படி வந்து
அவர் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பரான கோச்சா அவருன்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு கோச் ஆகணும்னா அதுக்குன்னு தனி எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்குன்னு தனி கிரைட்டீரியாஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க பாஸ் பண்ணா தான் நீங்க கோச் ஆவீங்க. ஸோ நீங்க அதையும் எதுவும் பண்ண கிடையாது. இது எதுவுமே பண்ணாம டைரக்ட்டா அவங்க கையில இந்தியன் டீம் மாரி ஒரு டீம குடுத்துட்டு, நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா. நீ தான் இதுக்கு மேல இந்த டீமுக்கு அடுத்த ஒரு 4, 5 வருஷத்துக்கு கோச் அப்டின்னா, எய்தர் கௌதம் கம்பீர் ஈகோல இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த பிளேயர்லாம் பிடிக்காது. எனக்கு இந்த ஸ்டார்டம்லாம் பிடிக்காது. ஏய் உன் பாஸ்ட்ட பத்திலாம் எனக்கு தெரியாது. இந்த மேட்ச் நீ பெர்ஃபார்ம் பண்ணியா? அதுதான் எனக்கு தேவை அப்படிம்பாரு. ஆனா அவர்ட்ட போயிட்டு ஏன் ப்ரோ இந்த மேட்ச் நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணல? உங்க டீம் வந்து அப்படின்னு கேட்டா, ஏன் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சது எங்க டீம் தான். நான் தான் அப்ப கோச்சா இருந்தேன். ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்போ வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க? அப்படிம்பாரு. ஸோ டபுள் ஸ்டாண்டர்டுன்றது கௌதம் கம்பீரோட டைம்ல எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இது அவருக்கும் பேசுறாரு, பிளேயர்ஸ்க்கும் பேசுறாரு. இது வந்து பிளேயர்ஸ்க்கு நல்லதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. டீமுக்கு நல்லதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதனால யார் பாதிக்கப்பட போறா? நம்மளான்னு கேட்டா கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் அத பத்தி பேசுறேன்னா, வியூஸ் போகும். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ இருக்கிற இந்த இந்தியன் டீம் இதிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க கௌதம் கம்பீர கோச்சா கூட வச்சுக்கோங்க. பட் கேப்டனா ஒரு நல்ல கேப்டனா, நல்ல திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேப்டனா, இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு கேப்டனா குடுங்க. ஏன்னா ஹெட் கோச்சும் ஒரு சின்ன பையன் மாதிரி தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அவர் எல்கேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்த கணக்குல தான் இருக்காரு. கேப்டனும் எல்கேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்த கணக்குல இருக்காரு. 2 சின்ன பசங்களையும் கொண்டு போயிட்டு இவ்வளவு பெரிய டீமை கொடுத்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு அதை ஷஃபிள் பண்றேன், இதை ஷஃபிள் பண்றேன்ட்டு பவுலரை பேட்ஸ்மேனாவும் பேட்ஸ்மேனை பவுலராகவும் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேப்டன்சி KL ராகுல் கொடுங்க. ஓடிஐ KL ராகுல் கேப்டன் பண்ணது அவ்வளவு அழகா இருந்தது. எனக்கு ஏதோ அந்த கௌதம் கம்பீர் ஈராலே அந்த சொல்லுவாங்கல்ல, இத்தனை முட்டைகள் இது மட்டும் தனி முட்டையா தெரிஞ்சுது. ஸோ இந்த 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 மொத்த கூட்டத்திலையும் அவன் மட்டும் தனியா தெரிஞ்சான். அந்த மாதிரி இருந்தது கௌதம் KL ராகுலோட கேப்டன்சி. மேட்ச் நல்லா இருந்தது. டவுன்ஸ் எல்லாரும் இறங்குனது நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. மேட்சே ஒரு காமா மேட்ச் எடுத்துட்டு போனாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஹெட் கோச் பிளேயர் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கோவப்படுறதுன்றதெல்லாம் என்ன விஷயம்னே எனக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷர் பட்டேல், சாரி ஹர்ஷதீப் சிங், அவர் வந்து பந்து போட்டுட்டு இருக்காரு. எஸ் வைடு கொடுத்துட்டாரு, நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. அதை கூப்பிட்டு வச்சு பேசுறது தான் உங்க வேலை. அதை கூப்பிட்டு இங்க பாடுறா என்ன ட்ரை பண்ணியா, ஏதாவது ட்ரை பண்ணியா, அவுட் சைட் ஆஃப் போட ட்ரை பண்ணியா, ஒயிட் லைன் போட ட்ரை பண்ணியா, சரியா போகலையா, ஏன் சரியா போகல, ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணலையா, ஏன் பால் எப்படி கிரிப் பண்ண, என்ன பண்ண, வா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, யோ அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுங்கயா, போடுங்கயா, உட்காந்து வா, உட்காந்து பேசுவோம் அப்படின்னா ஒரு பிளேயர் ஆஹா பரவாயில்லையே, நம்ம என்ன தப்பு பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, நம்மளை சரி பண்ணுன்றதுக்காக நம்மளை கோச் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு வருவானா? அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு வெளியில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டு முறைச்சிட்டு இருந்தா அவங்க பக்கத்தில் வரதுக்கே பயப்படுவான். ஆல் செட் அண்ட் டன். அவங்களும் ஒரு பிளேயர்ஸ் தான், அவங்களும் ஒரு ஹியூமன் பீங் தான், அவங்களுக்கு எமோஷன் இருக்கும் தான். நீங்கள் என்ன தான் க்ளோஸாக இருந்தீங்கனாலும் அவங்களுக்கும் தெரியும் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம கோச் நம்ம மேலே கண்டிப்பாக கோவத்தில் இருப்பார் அப்படின்ட்டு. ஸோ அந்த கோவத்தை நீங்கள் ஓப்பனாக காட்டும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயருக்கு அவங்க மேலே இருக்க கான்ஃபிடென்ட் குறைய ஆரம்பிச்சிடும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுனை மாற்றி இறக்கி விட்றதுனால எல்லாருமே KL ராகுல் ஆயிட முடியாது, எல்லாருமே ஜானி சின்ஸ் ஆயிட முடியாது. எல்லா பொசிஷன்லையும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு மேப் ஃபர்ஸ்ட் எடுங்க. நான் ஒரு வெள்ளை ஷீட் எடுத்துங்க. உங்களோட 15 பிளேயர்ஸ் நீங்க எழுதிங்க. கௌதம் கம்பீர், உங்க திஸ் இஸ் a personal message for you. நான் இங்கிலீஷ்ல கூட பேசுறேன். This is a personal message for you. Take a white sheet, okay? Write down all the 15 members name whom you think will play for 2027 World Cup. ஓகேவா? T20 or ODI World Cup, whatever the World Cup may be. Write down all the 15 members name. இப்போ என்ன பண்றீங்கன்னா, நீங்க குலுக்கி போட்டு எடுப்பீங்களோ இல்ல நார்மலா எடுப்பீங்களோ, 1 down யாருல இருந்து 11th downல இருந்து 12th man வரைக்கும் யாரு அப்படின்றதை எழுதிருங்க. ரைட் டவுன் ஹூ இஸ் த 1 down, ஹூ இஸ் த 2nd down எல்லாத்தையும் எழுதிட்டு அவங்களுக்கு இதுக்கு மேல வரக்கூடிய எல்லா மேட்சஸ்லயும் அந்த பொசிஷனை மட்டும் ஆட வைங்க. ஈவன் தோ தே பெர்ஃபார்ம்ட் ஆர் நாட் பெர்ஃபார்மிங், அதெல்லாம் விஷயம் கிடையாது. அவன் பெர்ஃபார்ம் பண்றான் பெர்ஃபார்ம் பண்ணல அதெல்லாம் விஷயம் இல்லை. அவனை தூக்கி இந்த டவுன்ல தான் இதுக்கு மேல ஆட போறான் 2027 வரைக்கும் அப்படின்னா அவன் அதுக்கேற்ற ப்ராக்டிஸை பண்ணுவான். ஏன்னா நீங்க நியூ பால் பிளேயரை போயிட்டு செமி நியூல ப்ராக்டிஸ் பண்ண போகிறது. அதே மாதிரி தான் ஒரு 8வது டவுன் ஆடக்கூடிய போறவன் நியூ பால்ல ப்ராக்டிஸ் பண்ண போறதே கிடையாது, அவன் செமி நியூல ஆடுவான். இப்போ நீங்க எப்படின்னா தூபேலாம் பாத்தீங்கன்னா செமி நியூல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அவரை போயிட்டு செத்த பால் ஆட வச்சுட்டு இருக்கீங்க. அக்ஷர் பட்டேல்லாம் கிட்டத்தட்ட செத்த பால்ல ஆடுறவர், அவரை தூக்கி நீங்க நியூ பால் ஆட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாலை ரீட் பண்ண முடியாது, கேமை ரீட் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெள்ளை ஷீட்டை எடுத்து யார் யார் எங்கெங்க ஆடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கு எழுதி அதை அவங்கள்ட்ட கொடுத்து இதுதான் டவுனு, இதுதான் நீ இப்படி தான் பார்க்க போற பண்ண போற, இதுதான் நீ இதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி அவங்களால எப்படி சொல்றது, அடிமட்டத்திலிருந்து மேலே வரைக்கும் வந்தவனுங்க, அவங்களுக்கு தனியாகவே வர தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஹெட் கோச் இல்லாமல் இந்த மேட்ச்லாம் ஆடவே தெரியும். ஓகேங்களா? ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்களே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதை மட்டும் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கேமுக்குள்ள தேவையில்லாம தலையிடாமல் இருந்தாங்கன்னா மைட் பி இதுக்கு மேலேயாவது கௌதம் கம்பீரோட எரர் கௌதம் கம்பீர் ஈராவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு.